பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பர்களே, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் வரை 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு பயணிக்கிறார்கள். பயணிக்கின்ற வழியில் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவரை பற்றி பேசும்போது அவருக்கு நடந்த ஒரு அதிசயம் என்னவென்று சொல்லப்போனால் 15வது வசனம், இவர்கள் இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆகவே இயேசுடைய கதை முடிஞ்சிடுச்சு. இயேசு இந்த உலகத்தில் இல்லை, இயேசு எங்கள் பக்கத்தில் இல்லை என்ற சூழ்நிலையிலும் அவரை பற்றி உரையாடும் பொழுது இயேசு நெருங்கி வந்தார். நெருங்கி வந்து அவர்களோடு நடந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டோட பிரசன்னமே உணராத சூழ்நிலை வந்தாலும், நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசுங்க. அப்போ ஆண்டவர் நெருங்கி வருவார், உங்கள் கூட நடப்பார். இந்த லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் முதல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்படி நெருங்கி வரக்கூடிய ஆண்டவர், பேசக்கூடிய ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார், தெளிவை கொடுக்கிறார். குழம்பிய மனநிலைக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை தருவார். உடன் பயணிக்கிறார், நெருங்கி பயணிக்கிறார், தெளிவை கொடுக்கிறார். இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கு, இன்று நீங்கள் சந்திக்கின்ற சவால்களுக்கு, இன்று நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவை தருவார். தெளிவை தந்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து வாசித்தால் அவர் அவர்களோடு அமர்கிறார். அவர் இல்லத்துக்குள்ளே ஏறி இல்லத்துக்குள் தங்குகிறார். இன்றும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏறி வருவார். அவர் தங்குவார். தங்குவதோடு மட்டுமல்லாமல் அப்பத்தை உடைக்கிறார். அப்பத்தை உடைக்கும் பொழுது அவர்களுக்கு கண்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது, கண்களுக்கு ஒளி கிடைக்கிறது, வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கிறது. ஆகவே இயேசு நெருங்கி வருகிறார், தெளிவு கொடுக்கிறார், தன் உடலையே உடைச்சி கொடுக்கிறார். அப்புறம் ஆண்டவரை காணோம், எங்கே போயிட்டார்? அன்பர்களை கூட நடந்தவர் கரைந்து அவர்களுக்குள்ளே நெருங்கி பயணிக்கிறார். இன்றும் நற்கருணையாக ஆண்டவர் உங்களுக்குள்ள. ஆகவே ஆண்டவரை பற்றி பேசுபவர் பக்கத்தில் வருவார், உங்கள் கூட நடப்பார், தெளிவுபடுத்துவார், உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அதோடு முடிந்து விடாது. உங்களுக்குள் உங்கள் கண்ணாக, உங்கள் வாயாக, உங்கள் காதாக, உங்கள் இதயமாக, உங்கள் உயிராக ஆண்டவர் மாறுவார். உங்கள் உடலை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். உயிர்த்த ஆண்டவரின் கண்களாக, உயிர்த்த ஆண்டவரின் வார்த்தைகளாக, உயிர்த்த ஆண்டவரின் இதய துடிப்பாக, உயிர்த்த ஆண்டவரின் சிந்தனைகளாக நீங்கள் மாறும் பொழுது உங்கள் குடும்பத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும், யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆவியின் அபிஷேகமும் நிறைந்து வழிநடத்தும். ஆகவே ஆண்டவர் பேசுங்க, நெருங்கி வருவார், குழப்பங்களை தெளிவாக்குவார், உங்களுக்குள் ஒன்றாய் மாறுவார். ஆண்டவரின் உயிர்ப்பின் அபிஷேகம் உங்களை நிறைக்கட்டும். உங்களோடு பயணிக்க, தெளிவுபடுத்த, தன் உடலையே தர, உங்களுக்குள் கரைந்து வாழ ஆண்டவர் ஆசிக்கிறார். ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட்.